ஜெய் சாயிராம். இன்று நாம் உணரும் வழி நாளை நாம் உணரும் பலமாக இருக்கும் என்பதை நம்பிக்கையோடு நம்பலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, நாளையே அதிரடி மாற்றம் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட்டு ஒரு சந்தோஷ தகவல் உன் மனம் மகிழும்படி வந்து சேரத்தான் போகிறது. ஆம் என் குழந்தையே, நீ போராடும் பிரச்சனை ஒரு ஆச்சரியத்தில் முடியத்தான் போகிறது. இது உன் சாயப்பா உனக்காகவே சொல்லும் ரகசிய வாக்குதான். வைரமாகவே நீ ஜொலிக்கப் போகிறாய். ஆம் என் பிரியமே, எதற்காகவும் தயங்கி தயங்கி நின்று கொண்டே இருக்காதே. அந்த தயக்கம்தான் உன்னுடைய வெற்றியை குழைக்கும் என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து கொள். வலிகள் வந்தால் வாடி வாடி நிற்காமல் அந்த வலிகளை கொண்டே உன்னை வலிமையாக்கி கொள்ள கற்றுக்கொள் என் பிள்ளையே. அந்த வலியை கொண்டே வலிமையாக்கி கொள்ள கற்றுக்கொள். எப்பொழுதுமே தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாமல் பார்த்துக்கொள். வாழ்க்கையில் எதை இழந்தாலும் மீண்டும் பெற்றுவிட முடியும் என் பிள்ளையே. உனக்குள் தன்னம்பிக்கை மட்டும் இருந்துவிட்டால் எதை வேண்டுமானாலும் மீண்டும் உன்னால் மிக சுலபமாக பெற்றுக்கொள்ள முடியும். உனக்கென்ன என்று எதையும் எளிதாக கடந்து போய்விடாதே. முடிந்தால் அதில் பங்கெடுத்து கொள்ள முயற்சி செய். இல்லை என்றால் அதை தீர்த்து வைக்க முயற்சி செய். நமக்கென்ன உனக்கென்ன என்று அனைத்தையும் கடந்து சென்று கொண்டே இருக்காதே. இன்று நீ கண்டும் காணாதது போல கடந்து போகும் சில சம்பவங்கள் தான் நாளை உன்னுடைய வாழ்விலும் நடக்கக்கூடும் என்பதை மறந்து விடாதே. எந்த நொடியும் மறந்தே விடாதே. என் அன்பு பிரியமே, எதற்காகவும் தயங்கி தயங்கி நிற்காதே. தயங்கி நின்று உன் வெற்றிகளை நீயே இழந்து விடாதே. எப்பொழுது யாரோடு பேசினாலும் கண்களை பார்த்து பேச பழகு என் பிரியமே. கண்களை பார்த்து பேச பழகு. அதுதான் அவர்களுக்கு அதீத நம்பிக்கையை பெற்றுத்தரும். என் அன்பு பிரியமே, உனக்கானது நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னிடம் வந்து சேரும் என்பதை தீர்க்கமாக நம்பு. அந்த நம்பிக்கையே தினமுமே உன்னை வெற்றி மேல் வெற்றியடைய செய்து கொண்டே இருக்கும். உன்னுடைய கண்ணீருக்கு நீதான் காரணம் என்பதை எப்பொழுதுதான் உணர்ந்து கொள்ளப் போகிறாய்? மனதை சந்தோஷமாக வைத்திருப்பதற்கும் நிம்மதியாக வைத்திருப்பதற்கும் அனைத்தும் உன் கையில் தான் இருக்கிறது. மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் வேறு எங்கோ போய் நீ தேடி அலைந்து கொண்டே இருந்தால் அது எப்படி கிடைக்கும் உன் கையில்? எப்பொழுதுமே மனதை லேசாகவும் தெளிவாகவும் வைத்திருக்க பழகு. ஆம் என் குழந்தா, இன்றைய கடுமையான உழைப்பே எதிர்கால பலம் பொருந்திய வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமையும் என்பதை நினைவில் வைத்து கொண்டு செயல்படு என் பிரியமே. அதை தீர்க்கமாக நினைவில் வைத்து கொண்டு செயல்படு. எந்த ஒரு செயலையும் நீ சிறப்பாக செய்ய வேண்டுமென்றால் அந்த செயலில் நீ உறுதி, தூய்மை, முழு நம்பிக்கை, இந்த மூன்றும் கொண்டவர்களாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் என்பதை நம்பிக்கையோடு நம்பு. உன்னை சுற்றி இருக்கின்ற யாவுமே உன்னை வெகுவாய் கவர்ந்து உன் மனதை கலக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. என் அன்பு பிரியமே, நீயும் உனது நலமும் தான் உன்னுடைய உலகின் முக்கிய அடிப்படை என்பதை புரிந்து கொள். உனக்கான கனவு பறப்பதை பிடிப்பது மட்டுமல்ல, உன்னிடம் இருப்பதை எதற்காகவும் விட்டுவிடாமல் இருப்பதும் தான். இதை மனதில் தீர்க்கமாக பதிய வைத்துக்கொள். வாழ்க்கையில் நடந்து முடிந்த கசப்பான நிகழ்வுகளையும் உன் ஞாபகத்திலிருந்து அழித்துவிட முயற்சி செய்ய பிரியமே. மீண்டும் மீண்டும் அதை நீ சிந்தனை செய்து கொண்டே இருந்தால் உன் மனம்தான் வேதனை அடையுமே தவிர உன்னை விட்டு சென்றது நடந்து முடிந்தது மீண்டும் உன் கையில் சேர்ந்து விட போகிறதா என்ன? சற்று சிந்தனை செய்து பார் என் பிரியமே. அதை உன்னுடைய மனதிலிருந்து அழித்துவிட முயற்சி செய்.
கடந்து வந்த கசப்பான நிகழ்வுகளை மீண்டும் மீண்டும் நினைத்தே பார்க்காதே, மீண்டும் மீண்டும் யோசனை கூட செய்யாதே. இருக்கும் வாழ்வும் கசப்பானதாக மாறிவிடும். அப்படி நீ செய்ய பார்த்தால் உன்னுடைய நம்பிக்கைதான் எப்பொழுதும் உன்னை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் மன நிறைவோடும் வாழ வைக்கும் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொண்டு எது நடந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் இழந்து விடாதே. அந்த ஒன்று உன்னிடத்தில் இருந்தால் உன்னை விட்டு சென்றது அனைத்தையுமே மிக சுலபமாக மீட்டு விடலாம். எப்பொழுதுமே உன்னால் முடிந்ததை மற்றவர்களுக்கு கொடுக்க பழகு. ஏனென்றால் உனக்கும் அப்படித்தான் பலர் உதவி செய்திருக்கிறார்கள் என்பதை தனியாக உட்கார்ந்து சிந்தனை செய்து பார். உனக்கு கிடைத்திருக்கும் இந்த அற்புதமான வாழ்வை உனக்கு பிடித்தபடி, நீ விரும்பியபடி உன்னுடைய வாழ்வை வாழ பழகு. ஏனென்றால் உனக்கு கிடைத்திருக்கும் இந்த அற்புதமான வாழ்வு மீண்டும் ஒரு முறை கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். என் அன்பு பிரியமே, உன்னை சுற்றி யார் என்ன பேசுகிறார்கள் என்றெல்லாம் பார்த்து பார்த்து மற்றவர்கள் என்ன சொல்லுவார்களோ என்று நினைத்து நினைத்து உன்னுடைய வாழ்வை நீயே வீணடித்து கொண்டிருக்கிறாய் என் பிரியமே. ஒரு செயலை செய்ய ஆர்வம் இருந்தால் மட்டும் போதும், அது தனக்கான பாதையை தானே தேர்ந்தெடுத்து விடும். அதன் பிறகு கூடுதல் தேவை குறிக்கோளும் உழைப்பும் தான் என் பிரியமே. எனவே உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும் என்பதை தீர்க்கமாக நம்பு. நீ நினைத்ததை விரைவாகவே சாதித்து விடலாம். வெற்றியை உன்வசம் ஆக்கிக் கொள்ளலாம். என் அன்பு பிரியமே, உனக்கு என்று எழுதப்பட்டது, உனக்கு என்று முடிவு செய்யப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அதற்கான அத்தனை வேலைகளையும் நான் உனக்காக இங்கு செய்து கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய அனைத்து முயற்சிகளிலும் உன்னோடு இருந்தவர்கள் உன்னை கைவிட்டு சென்றாலும் கூட, உன்னை கைவிட்டாலும் கூட, நீ தொடர்ந்து முயற்சி செய்வதை மட்டும் எப்பொழுதும் கைவிட்டு விடாதே என் பிரியமே. வெற்றி என்பது மற்றவர்கள் உன்னை கைவிட்ட பிறகும் நீ தொடர்ந்து முயற்சி செய்வதில் மட்டும்தான் இருக்கிறது. அதில்தான் இருக்கிறது மகத்தான வெற்றி. நீ வெற்றி அடைவதை உண்மையில் உன்னை தவிர இந்த உலகில் வேறு யாராலும் தடுக்கவே முடியாது என் பிரியமே. தடுத்து விடவே முடியாது. ஆம் என் குழந்தையே, உன்னுடைய வாழ்வில் நீ எதிர்கொள்ளும் அனைத்து சங்கடங்களும் உன்னை அழிப்பதற்காக வந்தவையல்ல. உன்னுடைய திறமையையும் உன்னுடைய ஆழ் மனதின் சக்தியையும் வெளிப்படுத்த உனக்கு ஒரு வாய்ப்பை அந்த கஷ்டமும் பிரச்சனைகளும் வழங்குகிறது என்பதை புரிந்து கொள். நீதான் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு உன் இலக்கை நோக்கி முன்னேறி கொண்டே இருக்க வேண்டுமே தவிர துவண்டு விடாமல் இருக்க பழகு. உலகம் உன்னை அறிவதை விட உன்னுடைய செயல்களாலும் உன் திறமைகளாலும் இந்த உலகிற்கு உன்னை நீயே அறிமுகம் செய்து கொள் என் பிரியமே. உன்னை நீயே இந்த உலகிற்கு அறிமுகம் செய்து கொள். தயங்கி தயங்கி நின்று உன்னுடைய வெற்றிகளை நீயே இழந்து விடாதே. எது நடந்தாலும் உன்னுடைய பயத்திற்கு மட்டும் இடம் கொடுக்காதே. பயந்து கொண்டே இருக்காதே. நடப்பது நடக்கட்டும், வருவது வரட்டும் என்று நம்பிக்கையோடு வீரநடை போட்டுக்கொண்டே இரு. இந்த உலகத்தில் இருக்கும் அனைவருக்குமே ஒரே மாதிரி திறமைகள் வேண்டுமானால் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அனைவருக்கும் அவரவர் திறமையை வளர்த்து கொள்ள ஒரே மாதிரி வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள். உன்னுடைய திறமையை வளர்த்து கொள்ள கற்றுக்கொள். நீதான் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வரும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்பவனே வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றியை ரசிக்கிறான். உனக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்பவன் என்றுமே புத்திசாலியாகத்தான் இருக்கிறான். வாய்ப்புகள் வரும் என்று காத்து கொண்டே இருக்காமல் உனக்கான வாய்ப்புகளை நீயே உருவாக்கி கொள்ள கற்றுக்கொள். அப்பொழுதுதான் நீ திறமைசாலி என்று அனைவருமே உன்னை போற்றுவார்கள். தோல்விகள் வந்தால் வருந்தாதே என் பிரியமே. அதை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள். எது வருகிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். வெற்றிகளை சந்தித்தவனின் இதயம்
பூவைப் போல மென்மையாக இருக்கும். ஆம் என் குழந்தையே, மென்மையாக இருக்கும். தோல்விகளை மட்டுமே சந்தித்தவர்களின் இதயம் என்பது இரும்பை விட மிக மிக வலிமையானதாகவே இருக்கும். நீ சந்திக்கின்ற தோல்விகளால் உன் இதயத்தை வலிமையாக்கிக் கொள் என் பிரியமே. இன்று நீ இப்படி இருப்பதற்கு நீதான் முழு பொறுப்பு என்பதை புரிந்து கொள். இனி எப்படி இருக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அப்படியே உன்னை செய்து கொள்வதற்கான அனைத்து ஆற்றல்களும் உன்னிடம்தான் உள்ளது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. அதை நீ இன்னும் உணராமல் இருக்கிறாய் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நீ இப்படி இருப்பதற்கு நீதான் காரணம், வேறு யாரும் காரணமே அல்ல என்பதை புரிந்து கொள். உன்னை மாற்றிக்கொள். எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்கும், உனக்கு சாதகமாகவே நிகழும். உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்குமே நீ பயப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறேனே. பின் ஏன் வருந்துகிறாய், வேதனைப்படுகிறாய்? சாயப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு. நீ நினைக்காத அனைத்தையும் நடத்தி காட்டுவேன் உன் சாயி தேவா. சாயப்பா எனக்கு நல்லது செய்வார்தான். வாக்கு கண்டிப்பாக பொய்யாகாது. ஆனாலும் எத்தனை நாட்கள், எத்தனை வாரங்கள், எத்தனை வருடங்கள் தான் நான் காத்து கொண்டே இருப்பது என்ற கேள்வியும் எனக்கு மிக நன்றாகவே புரிகிறது என் பிள்ளையே. என் பிள்ளையே, உன் சாயப்பா ஷீரடி சமாதியிலிருந்து பொய்யுரைக்க மாட்டேன். இதை கேட்கும் நொடி முதல் சில நல்ல அறிகுறிகளை உணர்வாய் நிச்சயமாக. இது என்னுடைய வெறும் வார்த்தைகள் அல்ல, உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். இந்த சத்திய வாக்குகள் நிச்சயமாக உன் வாழ்வில் பலிக்கும். அதற்கான அறிகுறியை நீயே உணர்ந்து கொள்வாய். நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேள். உனக்கான அந்த அறிகுறி நிச்சயமாக உனக்கு புலப்படும். இதோ இப்பொழுதுமே உனக்கான வாக்குகளை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். நீயும் போதுமானவரை காத்திருந்து விட்டாய், போதுமானவரை பொறுமையோடு காத்திருந்து விட்டாய். உன் பொறுமைக்கான பரிசு, உன் பொறுமைக்கான பதில் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து நான் கொடுப்பேன். இனிமேல் நீ எங்கேயும் எதற்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நானே வந்து உன் வேலைகளை உனக்கு முன்பாகவே முடித்து தருவேன். உன்னுடைய கர்ம வினைகளிலிருந்து உன்னை காப்பேன். உன் கர்ம வினைகளில் இருக்கும் வலிமைகளை நான் எடுத்துக்கொண்டு உனக்கு அதற்கான பயிற்சியை, அந்த கர்ம வினைகளால் வரும் கஷ்டத்தை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவத்தை நான் உனக்கு கொடுப்பேன். இது வெறும் வார்த்தையல்ல, உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். இனி வரும் காலமெல்லாம் உன்னுடைய கை ஓங்கி நிற்கப் போகிறது. உன்னை தேடி உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து சிலர் அவர்களை அறிமுகம் செய்து கொள்ள உன்னை தேடி வருவார்கள். நம் வாழ்க்கையிலா இந்த மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று நீயே ஆச்சரியத்துப்பட்டு அதிசயத்து நிற்கப் போகிறாய். நம் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்த்திவிட்டார் சாயப்பா என்ற வார்த்தைகள் உன் வாயிலிருந்து நிச்சயமாக வரும். கண்களில் வழியும் நீருடன் நிரந்தர தீர்வுக்காக என்னை நோக்கி நீ காத்து கொண்டிருந்தாய் அல்லவா? அழாதே என் பிள்ளையே. அந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவது என்னுடைய பொறுப்பு. நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை உடனே தூக்கி எறிந்துவிடு. உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேள். உன்னுடன் எங்கும் எப்பொழுதும் நான் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ சிறிதும் கவலையில்லாமல் தயக்கமில்லாமல் இரு. எந்த ஆபத்திலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமுமே வேண்டாம். ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா? உன் பாதை என்னாலேயே வடிவமைக்கப்பட்டது என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன். நான் உன்னுடன் நடைப்பயிற்சி செய்து கொண்டிருக்கிறேன். 8 திக்கிலும் இருந்து உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன். நீ சிந்தும் கண்ணீர் மட்டும் வலிகளை நான் உணர்வேன்.
நானே மருந்தாகவும் நானே உன் படைப்பாளியாகவும் இருந்து கொண்டிருக்கிறேன். எனது கண்களை நன்றாக உற்றுப்பார். உன் வலிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன் உன் சாயி தேவா. நான் உன்னை பாதுகாப்பேன். உன் மீது அன்பாக இருக்கிறேன். என் அனுமதி இல்லாமல் எதுவுமே இங்கு நடக்காது. எவரும் எதையும் உனக்கு செய்யவும் முடியாது. நானும் எந்த தீங்கையும் உன்னை நெருங்கவும் விடமாட்டேன். எப்பொழுதுமே நம்பிக்கையோடு இரு, சந்தோஷமாக இரு. உன் வாழ்வில் நான் ஒளியேற்றுவேன். இது என்னுடைய சத்திய வாக்கு. என்னுடைய வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? என்னை நம்பியவர்களை நான் எந்த நொடியும் விட்டு கொடுத்ததே இல்லை. இரவெல்லாம் உன் தலையை வருடி கொடுத்தபடி உன் அருகிலேயே நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். உன் இதயத்தை என்னை நோக்கி திருப்பு. உன் உடலை வருத்தி உபவாசமெல்லாம் இருந்து என்னிடம் வேண்டுகோள் வைத்துக் கொண்டிருக்கிறாய். இதை இந்த சாயி நிறைவேற்றி விடுவேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் வலுப்பெற்றுவிட்டது. உனக்குதான் எத்தனை தொல்லைகள்! 2 பக்கம்தான் இடி வந்து கொண்டே இருக்கிறது போல உணர்கிறாயா? கஷ்டப்படுகிறாய் என்றால் அதற்கான சந்தோஷம் கூடிய விரைவில் உன் வாழ்வில் வரும் என்ற நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதுமே இழந்து விடாதே, மறுத்தும் விடாதே. உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். உன்னிடம் சேர்வதற்கான அத்தனை வேலையையும் நான் இங்கு செய்து கொண்டுதான் இருப்பேன். உன் பூர்வ ஜென்மத்தின் புண்ணியத்தாலே நீ என்னை அடையாளம் கண்டிருக்கிறாய். எனக்கு செய்யும் சேவையின் மூலம் நான் பிரீத்தியடைந்து உனக்கு சேவகம் செய்ய ஆரம்பிப்பேன். இது நாள் வரைக்கும் உன்னுடைய கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் பார்த்து கொண்டிருந்த நான் இனி அதை உன் வாழ்வில் தொடர விடமாட்டேன். அனைத்திற்கும் ஒரு தீர்வாக நான் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன். அதிசயம் உன் வாழ்வில் நிகழ்ந்தே தீரும். இந்த அற்புதமான நாளில் நான் உனக்கு வாக்கு கொடுத்தபடி நல்ல செய்தியோடு நல்ல தீர்வோடு உன்னை தேடி வந்திருக்கிறேன். எப்பொழுதும் நிம்மதியாக இரு, மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். நம்பிக்கை உன் மனதில் தானாகவே வந்து குடிபுகும். மனதில் நம்பிக்கை வந்துவிட்டால் வாழ்க்கையில் வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் அந்த நம்பிக்கையே உனக்கு காட்டும். எதிர்பார்க்கும் விஷயம் எதுவுமே என் வாழ்வில் நடக்கவில்லையே, நிகழவில்லையே என்றுதானே உன்னுடைய வருத்தமும் பிரச்சனையும்? உன்னுடைய கனவும் நம்பிக்கையும் எப்பொழுது நிஜமாகும் என்ற ஆசையோடு இத்தனை நாளாக காத்து கொண்டிருந்தாயல்லவா? அதற்கெல்லாம் ஒன்றாக தீர்வு உன்னை தேடி வந்துவிட்டது. இதோ வந்திருக்கிறது. உன்னுடைய கஷ்டகாலமெல்லாம் முடிந்து விட்டது. இனி எதற்காகவும் நீ கவலைப்படவோ வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வை தேடி தேடி இத்தனை நாட்களாக அலைந்து கொண்டிருந்தாயல்லவா? உன் அத்தனை பிரச்சனைகளுக்குமான தீர்வை இதோ உன்னிடம் சேர்க்கவே இந்த மகத்தான நாளில் உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன். சந்தோஷமாக இரு. வரும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கொள். நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும், அனைத்தையும் உனக்கு வசமாக்கிக் கொள்ளலாம். வரும் வாய்ப்பை சாதுரியமாக பயன்படுத்தி உன் வாழ்க்கையில் வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் திறம்பட யோசித்து கொண்டே இரு, அதை செயல்படுத்தி கொண்டே இரு. நிச்சயமாக நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். நீ செல்லும் பாதை எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றியடைவதற்கான பிரகாசமான வழியை உனக்கு நான் காண்பிப்பேன். மொத்த உலகமும் முடியாது என்று சொல்லும் பொழுது, ஒருவேளை இது முடிந்தால் முடியலாமே என்று மெல்லியதாக உனக்குள் ஒரு குரல் கேட்குமே, அந்த குரலை மட்டும் நம்பு. உன் வாழ்க்கையில் நீ வெற்றி சிகரத்தை மிக சுலபமாக எட்டி பிடிக்கலாம். நான் இருக்கும் பொழுது தேவையில்லாத பயம் உன் மனதில் எதற்கு? ஓம் சாயிராம், ஓம் சாயிராம். நம்பிக்கை இருந்தால் அனைத்தையும் ஜெயித்து விடலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஒரு குரு ஒருவர் தன் சீடர்களுக்கு தன்னம்பிக்கை பாடத்தை சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார். அதனால் அந்த பாடத்தை தன் சீடர்களுக்கு புரியும்படியாக
கதை சொன்னா எப்படி அந்த சீடர்களுக்கு புரியுமோ அப்படி கதையின் வாயிலாக அதை சொல்ல ஆரம்பித்தார் அந்த குரு. அந்த கதை என்னவென்றால், வேடன் ஒருவனுக்கு யானை என்றால் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவன் காட்டின் குழிகள் பலவற்றை வெட்டி அவற்றில் விழும் குட்டி யானைகளை பிடித்து இரும்பு சங்கிலியில் கட்டிவிட்டு அந்த யானைகளை பார்த்து ரசிப்பானாம், மகிழ்ந்து கொண்டிருப்பானாம். ஏனென்றால் அவனுக்கு யானை என்றால் ரொம்பவே பிடிக்குமாம். அந்த யானைகளோ அவனிடமிருந்து தப்பிக்க எவ்வளவோ முயற்சி செய்தாலும் அவர்கள் முயற்சி வெற்றியடையவே அடையாதாம். இருப்பினும் அவற்றால் முடியாத காரணத்தால் நாளடைவில் நம்பிக்கையையும் இழந்து விடுமாம் அந்த யானை. இப்படியே போராடி போராடி யானைகள் எல்லாம் நம்பிக்கையையும் இழந்துவிட்டு அப்படியே அந்த கயிற்றிலேயே இருந்து விடுமாம். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த யானைகள் பெரிதானவுடன் அந்த யானைகளை கயிற்றால் கட்டி விடுவானாம் அந்த மனிதன். அப்போது ஒரு நாள் வேட்டைக்கு ராஜா அந்த காட்டுக்கு தன் மகனோடு வந்தாராம். அப்போது பெரிய யானைகள் எல்லாம் கயிற்றில் கட்டியிருப்பதையும் குட்டி யானைகள் எல்லாம் இரும்பு சங்கிலியால் கட்டப்பட்டிருப்பதையும் பார்த்து அந்த வேடனிடம், எதற்கு குட்டி யானைகளை எல்லாம் இரும்பு சங்கிலியால் இப்படி கட்டி வச்சிருக்க, பெரிய யானைகள் எல்லாம் கயித்தால கத்தி வச்சிருக்க, இதற்குரிய அர்த்தம் என்ன, ஏன் இப்படி செஞ்சு வச்சிருக்க அப்படின்னு அந்த ராஜா வேடனை பார்த்து கேட்டாராம். அதுக்கு அந்த வேடன் என்ன சொன்னானா, மன்னா, பெரிய யானைகள் குட்டியாக இருக்கும் பொழுது இரும்பு சங்கிலியால் தான் கட்டப்பட்டிருப்போம், அப்படிதான் நான் அதை கட்டி விடுவேன். அப்போது குட்டியா இருக்கும் பொழுது அந்த யானை எப்படியாவது என்கிட்டேருந்து தப்பிச்சு போய் வெளியில போயிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட முயன்று கொண்டே இருக்கும். அதனால அதனுடைய தீவிரத்தை குறைக்கிறதுக்காகத்தான் நான் இரும்பு சங்கிலியால் கட்டியிருப்பேன். ஆனாலும் அதனால தப்பிக்க முடியாமல் இங்கேயே இருந்து பெரிய யானையாக மாறின பிறகு அதை கயித்தாலேயே கட்டிடுவேன். ஏன்னா அப்போ அந்த யானையெல்லாம் நம்பிக்கையை இழந்திருக்கும். நம்ம பெரிதாயிட்டோம், வேறு இடத்திற்கு போய் நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த எந்த ஒரு முயற்சியுமே எடுக்காமல் அப்படியே இருந்துடும் அந்த யானை. அதனால் அதற்கு இரும்பு சங்கிலி தேவையில்லை, வெறும் கயிறு மட்டுமே போதும். அதனால்தான் குட்டி யானையெல்லாம் இரும்பு கயிற்றிலையும் இரும்பு சங்கிலியிலும் பெரிய யானையெல்லாம் கயிற்றால கட்டியிருக்கேன் அப்படின்னு சொன்னானா. இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா, இந்த யானைகளைப் போல அடைய நினைக்கும் இலக்கை அடையும் வரை நம்ம நம்பிக்கையை எப்போவுமே இழக்காமல் இருக்கணும். நடுப்புற எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்பிக்கையை இழக்காமல் எங்கே போய் நம்ம சேரணும், என்ன இலக்கை அடையணும், வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னு நம்ம இலக்கு வச்சுருந்தோன்னா அதை அடையிற வரைக்கும் எந்த ஒரு சூழ்நிலை நம்மை சுற்றி நிகழ்ந்தாலும் நடந்தாலும் நம்ம நம்பிக்கையை எப்பயுமே இழக்காமல் இருக்கணும். ஏற்கனவே அந்த இலக்கை அடைவதற்காக நம்ம மேற்கொள்ளும் முயற்சியை விட மிக அதிகமான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். இதுதான் இந்த கதையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளும் பாடம் அப்படின்னு அந்த குரு தன்னுடைய சீடர்களுக்கெல்லாம் இந்த கதையை சொல்லி முடிச்சாராம். நம்மளும் நம் வாழ்க்கையில் நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் நம்ம என்ன வேலை செய்யணுமோ அதை திறம்பட மிக அதிகமாக முயற்சியோடு அதை செய்துக்கிட்டே இருந்தோன்னா இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக நாம் நினைக்கும் இலக்கை அடையலாம், அடைந்தே தீரலாம். ஒன்றை நன்றாக புரிந்து கொள், நேரத்தை மட்டும், பொன்னான நேரத்தை மட்டும் எப்பொழுதுமே வீணடித்து விடாதே. தேவையில்லாத செயல்களை மனதில் நினைத்து கொண்டு பொன்னான நேரத்தை வீணடித்து கொண்டே இருக்காதே. உன்னை விட்டு விலகி சென்றதை நினைத்து கொண்டு வரும் அந்த அதிசயத்தையும் அற்புதத்தையும் இழந்து விடாதே. போனது போனவையாகவே இருக்கட்டும். வருவதை எதிர்நோக்கி அதை வரவேற்று சந்தோஷமாக வாழ பழகி கொண்டாலே போதும். அதிர்ஷ்டமும் அற்புதமும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதுமே மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. உலகில் உள்ள அனைவரையுமே திருப்திப்படுத்த வேண்டும் என்று நீ நினைத்தால் உன் வாழ்வை நீ வாழவே முடியாது.
அவரவர்க்கென்று தனிப்பட்ட குணாதிசயம் இருக்கிறது. அனைவரையும் திருப்திப்படுத்திதான் நான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் வாழ்க்கையை, உன் வாழ்வை நீ வாழவே முடியாது. சந்தோஷமாகவும் வாழ முடியாது, நிம்மதியாகவும் வாழ முடியாது. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உனக்கு இதுதான் சரி என்று தென்படுகிறதோ அதை தைரியமாக செய்துவிட்டு போ. உன் வாழ்வு உனக்கு ஸ்வர்க்கமாகவே இருக்கும். நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். நம்மீது வீசப்படும் கற்களை விட நம் வாயிலிருந்து வரும் சொற்களில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கற்களால் வரும் வலியும் வேதனையும் மிக சுலபமாக தீர்ந்துவிடும். ஆனால் வாயிலிருந்து வரும் சொற்களால் வரும் வலியை கடைசி வரை, வாழ்நாளின் இறுதி வரை அந்த வலி மனதில் இருந்து கொண்டே இருக்கும். அதை தீர்க்க எந்த மருந்தும் இது நாள் வரை கண்டுபிடிக்கப்படவே இல்லை. எனவே கற்களை சுலபமாக எறிந்து விடலாம். ஆனால் வாயிலிருந்து வரும் சொற்களை சற்று கவனமாகத்தான் கையாள வேண்டும். இதை நன்றாக மனதில் வைத்துக்கொண்டு மற்றவர்களை எப்பொழுதும் காயப்படுத்திவிடக்கூடாது, அதில் கவனமாக இருக்க வேண்டும் என்ற கவனத்தோடு இரு. நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்வில் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும். என் அன்பு குழந்தையே, இழப்பு என்பது சிலருக்கு ஒரு செயல்தான், ஆனால் வேறு சிலருக்கோ அது வாழ்க்கையாகவே இருக்கிறது. விதையோ வினையோ அதை விதைத்தவனுக்கு நிச்சயமாக அதனுடைய பலன் நிச்சயமாக கிடைத்தே தீரும். இதுதான் வாழ்வின் ரகசியமும் கூட. விதைப்பதை நல்ல எண்ணத்தோடு விதை, அந்த விதைதான் விருட்சமாக வளரும் என்ற எண்ணத்தோடு அதை விதைக்க பழகு. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எங்கேவெல்லாம் நீ ஏமாற்றப்பட்டாய் என்பதை சற்று கவனமாக சிந்தித்து செயல்படு. அங்கே நன்றாக உற்றுப்பார். அங்கேதான் நீ மிக உண்மையாக இருந்திருப்பாய். கனவுகளை நிஜமாக எண்ணி வாழ்வதும் நிஜத்தை கனவாக எண்ணி வாழ்வதும் தான் வாழ்க்கை என்பதை நான் உனக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆனால் உன் மனம்தான் அதை சில நேரம் ஏற்க மறுக்கிறது, புரிந்து கொள்ளவும் மறுத்து விடுகிறது. யாருமே இங்கு சரியும் இல்லை, யாருமே இங்கு தவறும் இல்லை. அவரவர்க்கு அவரவர் செய்யும் செயல்களும் காரியங்களும் சரியாகத்தான் தெரியும். மற்றவர்கள் கண்களுக்குத்தான் அது குறையாக தெரியும். அதே போல நீ செய்யும் காரியம் உனக்கு சரியாக இருக்கும் பட்சத்தில், இதுதான் சரி என்று உன் மனதிற்கு தென்படும் பட்சத்தில் அதை செய்துவிட்டு போ. அதை மட்டுமே செய்து பார். உன் வாழ்வே உனக்கு சொர்க்கமாகவே இருக்கும், நிரந்தர சந்தோஷமாகவே இருக்கும். நான் கூறும் வார்த்தைகள் படிதான் நீ நடந்து கொண்டிருக்கிறாய். சாயப்பாவின் வாக்குப்படிதான் நீ வாழ்ந்தும் கொண்டிருக்கிறாய். ஆனால் உன் மனம் சில சமயம் குழப்பமடைவதாலும், போராட்டமான சூழ்நிலையில் நீ இருந்து கொண்டிருப்பதாலும் உன் மனம் சில நேரம் தடுமாற்றமடைகிறது. நீ செல்லும் பாதையில் வழி தவறியும் போகிறாய். அந்த நேரத்தில் உன்னை தடுத்து நிறுத்தி உன் கையை பிடித்து இழுத்து சரியான பாதையில் கொண்டு செல்ல உன் சாயப்பா நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ எதற்குமே கவலையோ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாதை கடினமாக இருந்தாலும் கூட நம்மளுடைய வாழ்வு கண்டிப்பாக ஒரு நாள் ஒளிமயமாக மாறும் என்ற நம்பிக்கையோடு வாழப்பழகு. நம்பிக்கைதான் வாழ்க்கையாகவே இருக்கிறது. நாளைக்கு செய்து கொள்ளலாம், நல்ல காரியத்தை நாளை செய்து கொள்ளலாம் என்று சொல்பவன் வாழ்வில் மிகப்பெரிய முட்டாளாகத்தான் இருப்பான். அறிவுள்ளவன், அறிவாளியானவன் அந்த காரியத்தை நேற்றே செய்து முடித்து இருப்பான். இதுதான் முட்டாள்களின் அறிவாளிகளுக்கும் இடையே இருக்கும் வித்தியாசம். மற்றவர்களை எப்பொழுதுமே பாராட்ட கற்றுக்கொள். உயிரோ அல்லது மக்களோ எதுவுமே திரும்பி வருவதே இல்லை. கிடைத்திருக்கும் இந்த வாழ்வை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு வருவதை அப்படியே அனுகரித்து கொண்டு அப்படியே வாழ பழகி கொண்டாலே போதும். நமக்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை புரிந்து கொண்டு வாழ பழகி கொண்டாலே போதும். வாழ்வே எப்பொழுதும் நல்ல விதமாகவே இருக்கும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? எல்லாம் கூடிய விரைவில் முடிவுறும்.
அதுவரை உன் சாயப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக இரு. நீ இனிவரும் பாதையில் மகிழ்ச்சியோடுதான் பயணிக்கப் போகிறாய். உன்னுடைய கர்மாவை நான் முடித்து வைத்துவிட்டேன். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரமும் உனக்கு சர்வ நிச்சயமாக வரும்.